ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 3:5 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னும் ஒரு வசனம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அங்க காமனா சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்க வேண்டும். என்ன பண்ணோம்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இவனுக்கு பரிசேயன் நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயன் ராக்காலத்தில் வந்து 2வது வசனத்துல இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னோட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். நல்ல ஒரு பரிசேயன் தான். ராக்காலத்துல வந்து கேட்கிறாரு, பகல் வந்தா எல்லாம் பார்த்துருவாங்க அப்படி சொல்லிட்டு நைட்ல வந்து கேட்கிறாரு, நீங்க செய்யற அற்புதங்கள் பார்க்கும் பொழுது குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர்கள் எழும்புகிறார்கள், எவிரி மகளை வீட்டுல எழுப்புறாரு, பாடியில் போன வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு, சுடுகாட்டுல போன லாசரு உயிரோடு எழுப்புறாரு, வீட்டுல ரோட்ல சுடுகாட்டுல உயிரோடு எழுப்புறாரு, பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு கர்த்தர் அற்புதம் செய்யறாரு, திமிருவாதக்காரர்கள் குருடர்கள் என்று அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறதே. நிக்கோதேமு பரிசேயன் கண்டு காலத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவரே உம்மிடத்தில் தேவன் இராவிட்டால் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காது என்று அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்லாம வேற ஒரு காரியத்தை சொல்றாரு. அதாவது 3ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கேட்ட கேள்வி ஒண்ணு, பதில் ஒண்ணா இருக்கிறது. மறுபடியும் பிறக்க வேண்டும். எது விடாமல் சொல்றீங்க மகள்? நீங்க மறுபடியும் சொல்லுங்க மகள் பசங்க, நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைப்பீங்க? புதுசா வந்திருக்கீங்க, ரட்சிக்கப்படாத புதுசா வந்திருப்பீங்க, பைபிள் தெரிஞ்சுங்க தெரியும். மறுபடியும் பிறக்க வேண்டாம், எப்படி பிறப்பீங்க? அதான் கேள்வி கேட்கிறாரு 4ஆம் வசனத்துல. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதராய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? நான் சொல்றது கரெக்ட்ல? ஒரு முதிர் வயதா இருக்கும்போது அம்மா வயித்துல போய் பிறக்க முடியுமா? நல்ல கேள்விதான் கேட்கிறாரு. ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 தாரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? மறுபடியும் தாய் வயிற்றுக்குள்ள போயிட்டு கருவுக்குள்ள போயிட்டு மறுபடியும் பிறக்க கூடுமோ? அல்லேலூயா. 3வது எஸ்தர் வந்து மாசமா இருக்குது. ஜேக்கப் சொல்றான், எனக்கு தங்கச்சி பாப்பா பிறக்கும். தங்கச்சி பாப்பா பிறந்தா என்ன பண்ணுவேன்? நான் தூக்கி போட்டு விளையாடுவேன். நேத்து சொல்றான், தங்கச்சி பாப்பா வந்தா என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டு வருவேன். கருத்த நல்லவராக இருக்கிறார். தூக்கி போட்டு என்ன பண்ணுவானா? விளையாடவனா. அப்ப சிறு குழந்தையா இருந்தா குழந்தை பிறந்து வரும். ஆனா நம்ம வயதான பிறகு முடி நடிச்சு போச்சு, பேரம்பேத்தி எடுத்துட்டோம், ரைட்டா வாழ்ந்துட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டோம், காலேஜ் முடிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், எல்லா காரியங்கள் பண்றோம். மறுபடியும் பிறக்க கூடுமா? பிறக்க முடியுமா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. பிறக்க முடியாதுல்ல. அம்மாவே வயதானவங்களுக்கு அம்மா அப்பா கூட போயிட்டு இருப்பாங்க, அப்ப பிறக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் 5ஆம் வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப 3 விதமான பிறப்பு. 1 அம்மா வயித்துல பிறப்பது, 2
தண்ணீர்னால நம்ம ஞானஸ்நானம் எடுப்பது அது ஒரு பிறப்பு. பாவத்துக்கு மரித்து சாபத்துக்கு மரித்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பது அது ஒரு பிறப்பா இருக்கிறது. மூன்றாவது ஒரு பிறப்பு ஆவினால் பிறக்க வேண்டும். அதே போல ஒரு சகோதரனை காமிச்சிருக்காரு. பாவ குழியில விழுந்து துணிகரமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனை சீக்கிரமாக கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவாராக. அவர்களுக்காக நான் ஸ்தோத்திரம் தான் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க. கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயில இருக்கிற பல்லு குட்டுறாது சவுண்ட சொல்லுங்க. கிழக்கு பகுதியில் இருக்கிற கிழக்கு தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். மேற்கு தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். சபைக்கு எதிர் இருக்கிற தெற்கு பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். வடக்கு பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஸ்தோத்திரம் பண்ணி கரங்க தட்டி மையப்படுத்துங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, ஸ்தோத்திரம் மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அம்மா வயிற்றுல பிறப்பது ஒரு பிறப்பு, தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பிறப்பது ஒரு பிறப்பு, மூன்றாவது ஆவினால பிறக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தாதான் வண்டி ஓடும். இல்ல வண்டி ஓடாது. வண்டி அப்படி நிற்கும். பெட்ரோல் போல ஆவியான பலன் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்பட வேண்டும். தண்ணீர்னால நம்ம ஒரு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நம்ம அவருக்குள்ளாக மூழ்கி மூழ்கி ஒவ்வொரு நாள் ஞானஸ்நானம் மூழ்கிற அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை விசுவாசிக்கிற நீ உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வாரம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது சீக்கிரமா வந்தணும். நாங்களாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வெள்ளை மண்ணு கோலம் தெரியுங்களாங்க, கடைசி வீட்டுல அங்க நடந்து போயிட்டு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இங்க முழுகி நானும் ஞானஸ்நானம் எடுத்தேன். அந்த பக்கத்துல ஒரு எருமாடு முழுகுது. இயேசு கிறிஸ்து நாமத்தால பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லிட்டு பாஸ் சொல்லும் பொழுது நான் முழுகுது முன்னாடி எருமாடு முழுகிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சபையில ஞானஸ்நான தொட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இங்கேயே கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன பிரசங்கமான சொல்லி நேற்று கேட்டுக்கொண்டு இருந்தேன். வேற ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கு மறுபடியும் அந்த ஞானஸ்நானம் குறித்து தான் காரியங்கள் மறுபடியும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யூடியூப்ல பாக்குறேன். ரஷ்யா நாட்டுல ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற குளம் ஏரி எல்லாமே பனி ஆகி போச்சு. அங்க ஒரு ஆத்துல பனி இருக்குது, ஐஸ் ஆகி போச்சு. ஐஸ்ல போய் நிக்கிறாங்க. அந்த ஞானஸ்நானம் அந்த எடுக்கிற இடத்த மட்டும் ஒரு ஆள் இறக்குற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஐஸை. 4 பேர் கையை பிடிச்சின்னு டப்புன்னு மூழ்கி எழுதுறாங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் எடுத்து சொல்லி ஜனங்கள் அப்படி நிக்கிறாங்க. ரொம்ப குளூர்ல நடுங்கின்னு ஒரு சையன்ல போட்டு நானும் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா? நீங்களும் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா? அந்த நடு சுத்தி ஐஸ் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் கேப் தண்ணி தெரியுதுல, அங்க போய் ஹீட்டர் போட்டு சொருவிட்டு நம்ம சுவிட்ச் போட்டு வச்சிருப்போம். சூடாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்க பாட்டியா இருந்தா என்ன பண்ணுனா, பக்கத்துல இருக்கிற செத்து விறகுல எட்டுன்னு வந்து அவங்க வீட்டு வேலியெல்லாம் விட்டுறோம். பக்கத்து வீட்டுல வேலியில ஒரு கொம்பு காஞ்சி போயிருக்கும். அப்படி காலை உடச்சு புட்டி கெட்டுது, அடுப்புல சொருவிட்டு இருக்கோம். நல்லா சூடாகட்டும். ஒரு வாட்டி முதல்ல நாங்க ஞானஸ்நானம் கொடுக்கும்போது 31 நைட்டு கொடுத்தோம். இந்த வயதான பாட்டுக்கெல்லாம் சித்திரவலை எல்லாம் கொடுத்தோம். சுடு தண்ணி காசி ஊத்தணும். கொஞ்சம் சூடாகும். எவ்வளவுதான் ஊத்தினாலும் பேரு பணியில சூடாகவே இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போகவே முடியாது. நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க சுவிசேஷ புத்தகத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள் பரலோராய் செம்மையா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் பரலோராய் செம்மையா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் பரலோராக செம்மையா இருக்கு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அதே அதிகமாக சொல்லுவாரு. யாரெல்லாம் போக மாட்டாங்க? நான் சொல்லியிருக்கிறேன். நம்மள பரிசெய்ய சரிசெய்ய நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகள் இருந்தா பரலோகத்துல போக முடியாது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் சித்தத்தின்படி செய்யலனா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம சிறு பிள்ளைகள் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. அதே போல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் வாஞ்சிங்க, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாய் என்று. முதல்ல வேதத்துல ஞானஸ்நானம் கொடுத்தது யாரு? வேதத்தின் அடிப்படையில சொல்லுங்க. யோவான ஸ்தானங்கண்ணா. இது தெரியுது எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு ஒரு சபையில இருக்கும்போது. யோவான் ஸ்தானகன் அவர் என்ன பண்ணாரு? ஏசாப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. சகரியாவுக்கும் ரெபேக்காலுக்கும் வயதான காலத்துல ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அங்க பாத்தீங்கன்னா நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அங்க ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. 6ஆம் வசனம் 3:6 3:6 8 11 மூன்றுமே வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன அறிக்கையிட்டாங்க? பாவங்களை அறிக்கையிட்டாங்க. ஒரு சில காரியங்கள், ஒரு சில ஸ்தாபனத்தெல்லாம் குழந்தையிலேயே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறது வேதத்தின் பிரகாரம் தவறு. வேதம் சொல்லுகிறது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்நானம் பெற்றாரு? 30 வயசுல, கிட்டத்தட்ட 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்று 3 வருஷம் 33 வருஷம் அங்க ஊழி செய்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு சுயநலம் வந்து நாம பாவம் செஞ்சுட்டு அறிக்கை செய்து, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். பகல் பசங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ் சொல்லுப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகன் நீ அறிக்கை பண்ணும் பொழுது உன்னுடைய பாவங்கள்லாம் கழுவப்படுகிறது, உன் ஆத்மா மீட்கப்படுகிறது. பாவங்கள் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப சிறு வயதில் ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் வேற ஸ்தாபனம் எடுத்திருந்தாலும் உங்க நினைவு வரும் பொழுது நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரம் கிடையாது. 8ஆம் வசனம் சொல்லுது, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்க. பகல் வாசல் ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரம் கிடையாது, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்க. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்கிரியை, இச்சை அடக்கம், கனி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துறோம். திருவிந்து பங்கு பெறீங்களா? பங்கு பெறோம். திருவிந்துல இங்கேயும் கப்பு வாங்கி குடிக்கிறோம். வீட்டுல போயிட்டு இவ்வளவு பேர் கப்புல வாங்கி இப்படி குடிக்கிற சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடாது. அது மனம் திரும்புதல் கேட்ட கனி கிடையாது. கோடாரையானது வேறு அண்டில வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டப்பட்டு எரிகின்ற அக்கினியில போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க முடியாது. நம்ம எல்லாம் நல்ல கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் கேட்ட கனிகள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். 11ஆம் வசனம் சொல்லுது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க ஜெபம் பண்ணதான் வராங்கன்னு நினைச்சேன் நான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த பாட்டி ரட்சிக்கப்பட்டுச்சு. நான் அந்த பக்கம் கார்ல போகும்போது, பைக்கில் போகும்போது உட்காந்து இருக்கோம். சோத்திரம் சொல்லாம சோத்திர ஒரு சிலர் சோத்திரம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி பாடி ஸ்டேல ரொம்ப சந்தோஷமா பார்த்து, கர்த்தர் நல்லவர், ரட்சிக்கப்பட்டுச்சு, ரொம்ப அன்பு பாச போறாருங்களா அது சொல்லும். இங்க வந்து ஜெபமான போதுதான் போறதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை போகுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க விட்டு நானு
மனம் திரும்புதலுக்கென்று நாம் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கரங்கள் தட்டி மகிமை பார்த்துங்க. அக்கினினாலும் வல்லமையினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஆண்டவரே நிரப்புங்க, ஆண்டவரே உங்களுடைய அக்கினினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவியின் பலத்தினால் தான் முடியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிரவேசித்தால் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானமே எடுக்காத ஒரு நபர் பரலோகத்துக்கு போனார். அவர் யாரு? ஏசப்பா பக்கத்துல இருந்த நம்ம நீங்க சில 7 வார்த்தைகள்ல அது ஒரு வார்த்தை வரும். என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த வார்த்தை கேட்கும்போது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பரதேசி யாரும் திட்டுவாங்கல்ல, பரதேசி இருப்பனா பரலோகத்துல அடுத்தபடியான ஒரு இடத்துல அங்க போவாங்க. என்னோட கூட நீ பரதேசில இருப்பாய் என்று ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு. அந்த கல்லனுக்கு மனம் திரும்பிட்டான். ஆனா இறங்கி வந்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நேரமோ காலமோ கிடையாது. இன்னும் ஒரு சில நிமிடத்துல, இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவனுடைய ஜீவன் போக போகிறது. இருந்தாலும் மனம் திரும்பி விட்டால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நேரமோ காலமே இல்லை. அவன் பரலோகத்துக்கு வந்தான். வேதம் சொல்லுகிறது, நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய், நீ என்னோடு கூடவே இருப்பாய். அவன் ஞானஸ்தானம் எடுக்கலைங்க, பரலோகம் போயிட்டான். அதை நினைச்சுக்கின்னு நான் ஞானஸ்தானம் எடுக்கலாம் கூட பரலோகத்துக்கு போயிடணும் நிச்சயமா போக மாட்டீங்க. அவனுக்கு நேரமும் இல்லை காலமே இல்ல. நீங்க சபைக்கு வருவதற்கு நேரமோ சபைக்கு வருவதற்கு காலமோ, ஆமா நீங்க இருந்தும் ஞானஸ்தானம் எடுக்காம இப்படியே வந்துட்டு போனீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு நிச்சயமாகவே போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் எல்லாம் சொல்லுங்க பிரவேசிக்க முடியவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. கார் ஓட்டின்னு போறோம், பைக் ஓட்டின்னு போறோம், போலீஸ்காரங்க கை போட்டு நிப்பாட்டுறாரு. என்ன கேட்பாரு? என்னப்பா கேட்பாரு? பழக்க தோசை சொல்லிட்டான், லஞ்சம் கேட்பாரான். ஒரு நாள் மட்டும் என்னால் மறக்க முடியல. ஒரு நாள் ஃபிஷர்மேன் ஆஃபீஸுக்கு நீலாங்கரைக்கு இலைக்காக கூட்டின்னு போயிட்டு வரோம். அதுக்கு காலேஜ் சேர்த்துட்டு ஃபிஷர்மேன் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியங்கள் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு வரும்போது விஜிபிக்கு நேரம் நானும் ஓட்டின்னு வந்துட்டேன். பார்க்காம கொஞ்சம் வேக மாட்டேன் போல கை போட்டான், நிப்பாட்டினான். என்னங்க சார் நீங்கள் ரொம்ப வேகமாக வந்துட்டீங்க, அமைதியாக இருக்கக்கூடாதா? என்ன சார் பண்ணோம்? நீ வந்து ரொம்ப வேகமாக வந்துட்ட, ஆளுக்கு 150 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு போக சொன்னார். நான் அமைதியாக இருக்கக்கூடாது, 300 ரூபா கொடுத்துட்டு வரக்கூடாதா? சார் நான் யார் தெரியுமா? நான் பாஸ்டர் சார். பாஸ்டா? அப்போ 600 ரூபா கொடு. அப்படி கேட்குறாரு பாருங்க, இலைக்கத்து வருது பாருங்க. அப்போ என்ன பண்ணுங்க? 600 ரூபா கொடுங்க. ஐயோ, அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், எந்த இடத்துல யாருக்கிட்ட பேசினாலுமே நான் பாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லைன்னா அதிகமாக கேட்பாங்க பாருங்க. டிக்கெட் போனா டிக்கெட் அதிகமாக கேட்பாங்க. கருத்து நல்லவராகவே இருக்கிறார். அப்போ நம்ம வண்டி ஓட்டு வந்தா போலீஸ்க்கு கேட்பாரு, நீ கேட்க மாட்டாரு. லைசன்ஸ கேட்பாரு. சார் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் சார், நான் 8 கூட போடுவேன் சார், நான் 16 கூட போடுவேன் சார், நான் யார் ஓட்டின்னு போனாலுமே அவங்களை கீழே தள்ளியே விட மாட்டேன் சார், நான் 7.5 கூட போடுவேன் சார். நீ எப்படின்னா 7.5 போடு 8.5 போடு, எனக்கு லைசன்ஸ் கொடு. எது பேராமன்னு சொல்றீங்க? நீங்க போயிட்டு நீங்க உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, ஆண்டவரே நான் சபைக்கு நல்லா போன ஆண்டவரே, நல்லா பாட்டு பாடின ஆண்டவரே, நல்லா கை தட்டின ஆண்டவரே, நாங்க நல்லா சபை மக்களோடு கலந்து உரையாடின ஆண்டவரே, நாங்க தாயும் புள்ளிமா இருந்த ஆண்டவரே. ஆண்டு கேட்பாரு, நீ ஞானஸ்தானா எடுத்தியா? அப்பால போ, நரகத்துல போ. சாத்தானை பேரு சொன்ன மாதிரி போயிடு வந்துதான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணீர்னால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பார்த்துனால அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த ஞானஸ்தானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் தயவு செஞ்சு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னொரு அதே காரியத்தை ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசின வார்த்தை தான் எனக்கு நினைப்பூட்டுகிறார். மீண்டுமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
35வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். முதல் தீர்க்கதரிசனமான காரியத்தை ஏலியை குறித்து சாமுவேலுக்கு பேசும்போது சொல்றாரு, நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாமுவேல், அன்னாளுக்கு பிறந்த சாமுவேல் சிறு குழந்தை வீட்டுல வளர்ற முதல் சத்தத்தை ஏலி சத்தத்தை போல கூட கேட்கிறான். என்னப்பா சொன்னாரு? ஏலி கேட்கிறாரு, உங்களுக்கு குறித்து தான் சொன்னாரு. அந்த பினகாஸ் ஆமென் ஓப்னி இவங்க வந்து பெரிய பெரிய பாவத்தை செய்யறாங்க, வர சபை மக்களோட ரொம்ப பெரிய பெரிய அக்கிரமத்தை செய்யறாங்க. இவர்கள் எல்லாருமே அவங்க 2 பேருமே அவங்க ஊழியத்தை செய்ய முடியாது, யாரும் முதிர் வயதை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கருத்து சொல்றாரு, நீ கனி கொடுக்காத அது ஊழியக்காரனாலும் சரி, கனி கொடுக்காத தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு நாள் ஊழியம் செய்தேன், நான் எவ்வளவு சபைக்கு வந்தேன், நான் எவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் எப்படிலாம் பங்கு பெற்றேன் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இல்லை என்றால் உங்களுக்கு அப்புறம் வேற ஒரு ஆலய கர்த்தர் ஏற்படுத்தி அவர் ஊழியத்தை நிறைவேற்றியே முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரி எழும்ப பண்ணுவேன். உண்மையான தேவனுடைய மனுஷனை எழும்ப பண்ணுவேன். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பான ஊழியத்தை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பான கனமான காரியத்தை இந்த கடலோர பகுதியில் எத்தனையோ பகுதியில் ஊழியம் இல்லாம இருக்கிறது, சபை இல்லாம இருக்கிறது, நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் நம்மளுடைய ஊழியத்தில் நம்ம கிராமங்கள் வந்து அநேக சுவிசேஷம் ஊழியம் செய்ததுனால நமக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் மௌனமா இருக்கிற காலங்கள் கிடையாது, நாம் ஜெபிக்கிற காலமா இருக்கிறது. ஏற்ற கனிகளை கொடுக்கிற காலமா இருக்கிறது. ஏலி குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி போட்டாரு. என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கு ஏற்றபடி செய்கிறவன். எலியா சொல்றாரு, எலியா நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா ஆண்டவரே, நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தது தெரியுமா, பாகாலுக்கு வணங்காத ஒரே தீர்க்கதரிசி நான் தான். ஆண்டு சொல்றாரு, நீ மாத்திரமல்லப்பா, பாகாலுக்கு வணங்காத 7000 தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எலியா போல 7000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஊழியத்தை உண்மையாக உத்தமாக செய்யவில்லை என்றால் என்னை காட்டிலும் 7000 பேர்களை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த நாட்களில் உன்னை கொண்டு உங்களை கொண்டு நீங்க செய்ய தவறின காரியத்தை மற்றவர்கள் கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் உண்மையும், அதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டாம். பகல் பாசம் மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்க அதே போல முதல் பிரசங்கம் புதிய ஏற்பாட்டுல புதிய சபையில பேதுரு பண்றாரு. அங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 முதல் பிரசங்கத்துல அங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 2:37-38 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் சத்தமா சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முதல் பிரசங்கம் பெந்தெகோஸ்து நாள்ல கூடி இருக்காங்க. ஆவியான அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. துருந்த பேதுரு எழுந்து அங்க பிரசங்கம் பண்றாரு. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள். 36 சொல்லுது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவும் நிச்சயமா அறிவிக்க கடவீர்கள் என்று இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண போது அவர் இறுதிய குத்துண்டவர்களாக மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும். உடனே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36-37 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பிலிப்பு ஓடி ஒரு மந்திரிக்கு அங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இவ்விதமாய் அதற்கு பின் பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால்
இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அமைச்சருக்கு போயிட்டு, ஒரு மினிஸ்டருக்கு போயிட்டு என்ன பண்றாரு? ஞானஸ்தானத்தை கொடுக்கிறப்பாங்க. முழு இருதயத்தோடு தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம், தடையே இல்லை. ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் வேணா ஞானஸ்தானம் எடுப்பேன், என் பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. கல்யாணம் ஆகும்போது எப்படி ஆகும் தெரியாது, நான் வேணா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஒரு ஐயா ஞானஸ்தானம் எடுத்தாராம், தண்ணியிலே முழுக்கிட்டாராம். ஆனா பர்சு மாத்த எடுத்துட்டு மேலே வச்சுக்கினாராம். நான் வேணா ஞானஸ்தானம் எடுப்பேன், இந்த பர்சு எடுக்க கூடாது, முழுக்க விட மாட்டேன். என்ன பாட்டி, ஞானஸ்தானம் எடுக்க போறீங்களா? உட்காருங்க, சேர்ல உட்காந்துங்க. அப்ப நான் வேணா ஞானஸ்தானம் எடுப்பேன், ஆனா என்னுடைய பர்சும், என்னோட காசும், என்னுடைய பணமும் ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. நீங்க சரீரம் மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்க கூடாதுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, யோசனை எல்லாவற்றையும் நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாமே பாவத்துக்கு மரித்து விட்டது. என் பாவமான சிந்தை மரித்து விட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் வாழ்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணீர்ல முழுகணுங்க. ஒரு 5 நிமிஷம் முழுகி இருந்தாங்க என்ன நடக்கும்? மூச்சு திணறி என்ன பண்ணுவாங்க? மாண்டை போட்டுருவாங்க. அப்ப பழைய ஆளை மறிச்சு புதிய ஆள் தான் வர போறாங்க. சாம எங்க இருக்க ஞானஸ்தானம் எடுக்க போறான். பழைய ஆள் மறிச்சு புதிய மனுஷன் பிளஸி. அடுத்த வாரம் பழைய பிளஸி மறிச்சு புதிய பிளஸி. பழைய கில்டஸ் மறிச்சு வேற தோற்றம் என்ன மாறி இருக்குமா? தோற்றலாம் மாறி இருக்காது. என்ன மாற வேண்டும்? உங்களுடைய மனது மாற வேண்டும், உங்களுடைய சிந்தை மாற வேண்டும், உங்களுடைய யோசனை மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக இன்னும் நான் வேதத்தை இன்னும் அதிகமாக நான் படிக்க போகிறேன். தூக்கம் வரலாம், அதிகமாக படிக்க போகிறேன். தேவனை ஆராதிக்க போகிறேன், கடவுளை துதிக்க போகிறேன், தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்ற போகிறேன். சுவிசேஷம் என் மேல் இந்த கடமையை கடனாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஆமென், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைகள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஞானஸ்தானம் பெறாம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாதுங்களா? எது சொல்லுது? நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ ஞானஸ்தானம் பெறாமல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். கொர்நேலி குடும்பம் அப்படிதான் நடந்தது. கொர்நேலி குடும்பம் ஆமென், அங்க பேதுரு மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10:43 வாசிப்பா. 44 அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுவோம் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீரை விலக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் பெற்றோம் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ஞானஸ்தானம் பெறாமலேயே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுக்க கூடாதா? பேதுரு சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது, ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம்
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எதுவே ஆமென் சொல்றீங்க? எதுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுச்சு, நம்ம சபையில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தோம். அவங்க பிள்ளைகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி ஒரு 80-85 வயசு இருக்கும். அவங்க பிள்ளைங்களாம் ரசிக்கப்படலை. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டுனா என்னுடைய அடக்காரதனை யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? நாங்கள் சொன்னோம், சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கிறது, ஆவி கிடையாது. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று அந்த வால்மீகிட்ட ஆண்டவர் சொல்றாரு. நீ அது போயிட்டு வாப்பா கூட சொல்லல, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னாடி வா. அடக்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டவரே. உங்க சரீரத்தை எப்படியான போட்டோம், உங்களுடைய ஆவியை பரலோகம் போதா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதா. அதனால அவங்களுக்கு இவங்க காரணம், அவங்க காரணம். என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என் கணவர் என்ன சொல்லுவாரு, ஆமா என்னுடைய ரசிக்கப்படாத பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க என்று பக்கத்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு நீங்க எதுவே நினைக்காதீங்க. நீங்க முழு நிச்சயமாக முழு இருதயத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தால் நீங்கள் இன்னைக்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியும். வள்ளி சித்தி இருக்காங்க காணத்தூர்ல. அவங்க ஒரு 3வது குழந்தை மோகன்ராஜ் நிமித்தமாக அங்க போறாங்க ஒரு சபைக்கு. 10 வருஷம் மேல ஆயிடுச்சுலாங்க, அதிகமாயிடுச்சு. 12-13 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப அங்க போறாங்க, சபைக்கு போய் சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துன்னு இருக்காங்க. ஆனா அவங்க விசுவாசித்தாங்க. உடனே அவங்க இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. எத்திபிராமன் சொல்றீங்க, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீங்க தடை பண்ணாதீங்க, காரணத்தை சொல்லாதீங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சபை நல்லா இருக்கும், உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட ஜீவன் பரலோகத்துக்கு போவதற்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். எத்திபிராமன் சொல்றீங்க. நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டேன், எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்ட பிறகு சொன்னாங்க, அங்க பாஸ்டர் சொன்னாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? பிரிச்சு சொல்லுங்க, விருந்து. நான் நினைச்சேன், அடடா இன்னைக்கு பயங்கரமான விருந்து கொடுக்க போறாங்க, மட்டன் பிரியாணி போட போறேன்னு நினைச்சேன். வந்த பிறகு தெரியுது, சபைக்கு போனேன், ஒரே வார்த்தைங்க திருவிருந்து கொடுத்தது நான் பார்த்தது கிடையாது, ஞானஸ்நானம் கொடுத்தது பார்த்தது கிடையாது. சபைக்கு போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது நான் நம்ம டிவில பாத்துருங்களா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஆமென். சபையில உட்கார்ந்து போட்டேன், ஒரு பாட்டி கொடுக்கணும் உடைச்சு, தூர் பாட்டி. என்ன பண்ற நீ? எனக்கு தெரிஞ்சது பண்ணேன், பிதா குமாரன் போட்டேன். நான் என்ன பண்ற நீ? இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. எதுவே எனக்கு தெரிஞ்சு பண்ணேன். இந்த பாட்டி பார்த்தேன், ஐயோ தேவ தூதர்கள் கூட இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். அப்புறம் அடுத்த வாரம் ஞானஸ்நானம் சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுக்க போறேன். ஞானஸ்நானம் சொல்லிட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஞானஸ்நானம் எடுத்தது பார்த்தது கிடையாது, திருவிருந்து கொடுத்தது பார்த்தது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன். 17 வயசுல ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5 வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சண்டே கிளாஸ்ல போயிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். 5 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். 17 வயசுல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். 27 வயசுல கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு. 37 வயசுல உலகம் முழுவதும் பார்க்க முடியாது யூடியூப் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. இன்னும் 47 வயசுல நான் உலகம் முழுவதும் எங்க போனேன் எனக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நாம என்ன வாங்க போறோம்? டவுன்ஸ் சொல்லுங்க பாருங்க, விசுவாசமா சொல்லுங்க. என்ன வாங்க போறோம்? லைட் வாங்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். 5 வயசுல ரட்சிப்பு, 17 வயசுல ஞானஸ்நானம், 37 வயசுல 27 வயசுல ஊழியம், 37 வயசுல உலகம் முழுவதும் பாக்குற மாதிரி நம்ம இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு நம்ம உலகம் முழுவதும் காட்டல. 10 வருஷம் மறைமுகமாக நம்ம ஊழியம் செய்தோம். ஏற்ற காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் ஊழியத்தை வெளிப்படுத்துவாரு. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் விசுவாசம் இருப்பது என்னுடைய நோக்கமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே தீர்க்கதரிசியாக போக வேண்டும், நீங்கள் எல்லாம் போதகர்களாக போக வேண்டும், நீங்கள் எல்லாம் சுவிசேஷங்களாக போக வேண்டும். நீங்கள் கர்த்தர் ஊழியத்தை சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். பின்புதான் முடிவு வரும். கரக தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், இன்னும் 10 வருஷத்துல இங்க இருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பி இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் தான் எழுப்பி இருப்பாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருப்பாங்க. அநேக மேய்ப்பர்கள் எழுப்பி இருப்பாங்க. அநேக கலெக்டர்கள் எழுப்பி இருப்பாங்க.
அநேக போலீஸ் அதிகாரத்தில் இருப்பாங்க, அநேக அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமாகவே நாம சொல்லுகிற காரியங்கள் அப்படியே நடக்கும். மனோஐயா சொல்லுவாரு, ஐயா நீங்க சொல்ற காரியங்களாம் நடக்குது ஐயா. என் புள்ள ஒரு வெளிநாட்டு வேலைக்காக இன்டர்வியூ ஆன்லைன்ல அட்டன் பண்ண போறான். நீங்க சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க நடக்குங்கய்யா. உங்க பிள்ளை செலக்ட் ஆகிடும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு கால் பண்ண ஒன்றும் மீட் பண்ண முடியல, வெளியில போயிட்டு வந்தாரு. நிச்சயமாகவே நீங்க சொல்ற காரியங்கள் நான் சொல்ற காரியங்கள் கர்த்தர் அப்படியே கனப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பகல் பசங்க, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். சரி, ஓகே, நான் வேகமா முடிச்சிடறேன். அப்போ யோவான் ஸ்நானம் சொல்றாரு, மனம் திரும்பி கேட்ட ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அங்க இறுதி குத்தப்பட்டு மனம் திரும்பி அங்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஆமென் மந்திரி அமைச்சருக்கு அங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலி குடும்பம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் ஒண்ணுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் மட்டும் தான் ஞானஸ்நானம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் இருக்கா இல்லைங்களா? தெரிஞ்சு கரெக்டா சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம் யோவான் ஸ்நானம் ஸ்டார்ட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டில் தாவீது ஞானஸ்நானம் எடுத்தாரா? ஆபிரகாம் ஞானஸ்நானம் எடுத்தாரா? சொல்லுங்க. ஆனா அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 நீங்க 3 வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று அருமையான வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கரங்கள் தட்டி மையம் பார்த்து எது பேராம சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து 430 வருஷமாக எகிப்தில் அடிமையா இருந்தவர்கள் மோசன் தலைமையில அவர்கள் வெளியே வருகிறார்கள். செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. மேகம் எங்கெங்கெல்லாம் போகிறதோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள். மேகம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள். பகலிலே என்ன ஸ்தம்பமாக? மேக ஸ்தம்பமாக. இரவிலே அக்னி ஸ்தம்பமாக. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று என்ன வேண்டாம். நம்மளுடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திர வழியா நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எத்தனை சொல்றீங்க? அது அடையாளமாக இருந்தது, நிழலா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல நிழலாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கடவுள் ரொம்ப ரொம்ப கோபமான ஆளு. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அன்பான ஆள் கிடையாது. அவர் தான் அன்பான ஆளவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் காமிச்சு வேகம் முடிச்சிடறேன். நீங்க இன்னொரு கேள்வி கேட்கிற பாருங்க. பூமி முழுவதும் ஒரு வாட்டி ஞானஸ்நானம் எடுத்தது. பூமி முழுவதும் ஒரு வாட்டி ஞானஸ்நானம் எடுத்தது. உதாரணமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் நீங்க 8 21 வாசித்து பாத்தீங்கன்னா அங்க பூமி முழுவதுமே ஞானஸ்நானம் எடுத்தது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். அப்புறம் படிங்க. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு தெரியும். நோவா காலத்துல அந்த குடும்பத்தார் 8 பேர் மாத்திரமே அங்க பாதுகாக்கப்பட்டாங்க. பேழை செஞ்ச பிறகு பூமியில் என்ன பெஞ்சது? மழை பெய்தது. மதகுகள்லாம் அங்க திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தின் மதகுகளும் பூமியின் ஆழத்துக்கு தண்ணிகள் சூழ்ந்து எல்லாம் பூமி முழுவதும் ஞானஸ்நானம் பெற்று
ஒரு நோவா குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது, அழிக்கப்படாமல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது நம்மளுடைய நாம் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 2 வெளியரங்கமா இருக்கிறது. வெளியரங்கமான ஞானஸ்நானம், ஒன்று திருவிருந்து, மீது எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள நடக்கிற காரியமா இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கேட்ட கனிகளை கொடுக்கும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சியுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உயர்த்துவாராக. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க அப்பா, உம்முடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நான் கிறிஸ்துக்குள்ளாக மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ண விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்து வந்து எழும்பு பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். இனி நாம் பாவத்திற்கு ஊழி செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர்ந்து எழுந்து கிறிஸ்துவின் இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்கள் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோர்ந்து பிழைத்திருக்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நான் மரித்து விட்டது, என்னுடைய பாவம் மரித்து விட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் மரித்து விட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் மரித்து விட்டது, என்னுடைய பாவங்கள் மரித்து விட்டது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவன் நம்மளுடைய பாவங்கள், அவரோடு கூட நம்ம சரீரம், அவன் நம்மளுடைய மாம்சக்கூடிய கிரியைகள், அசுத்தங்கள் எல்லாம் மரித்து விட்டது. எல்லாரும் ஒரு நிமிஷ கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் ஆண்டவரே, நீ நான் பாவத்துக்கு பிழைப்பதில்லை, பாவம் எங்களை விட்டு தூரமாயிருப்பதாக கிறிஸ்துவோடு கூட நாங்கள் அடக்க பண்ணிவிட்டோம். அதுக்கு அப்படியான ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் ஜலத்தினால பிறந்திருக்க, நீங்க ஆவினால பிறந்திருக்கீங்களா? ஆவின் அபிஷேகத்தை விரும்புகிறீங்களா? ஆண்டவர் கிட்ட கேட்கிறீங்களா என்று பாருங்க. நிச்சயமாக கலாத்தியர் 2:20 சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். மாம்சத்தில் மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அக்கினியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ ஹalleluya. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்கப்பா. ஆவினால் தேவனுடைய பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புதற்கேற்ற கனிகள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். மனம் திரும்புதற்கேற்ற கனிகள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். நாங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்க கூடாது. ஆமென். நாத்திகள் மாத்திரம் வருகிற கிறிஸ்தவர்களாக இருக்க கூடாது. ஆமென். ஏதோ கடமைக்கு மாத்திரம் சபைக்கு வந்து போகிறதா இருக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டும், உங்களுடைய நீதி எங்களுடைய நீதியாக மாறட்டும், உங்களுடைய அன்பு எங்களுடைய அன்பாக மாறட்டும், உங்களுடைய இரக்கம் எங்களுடைய இரக்கமாக மாறட்டும், உங்களுடைய பாரம் எங்களுடைய பாரமாக மாறட்டும் ஆண்டவரே.
பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருதயம் குத்துண்டவர்களாகி நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடப்பட்டு இருக்கிறதா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடப்பட்டு இருக்கிறதா? ஆம். இருதய குத்துகிற சூழ்நிலை போல இருக்கிறதா? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. சாஸ்திரத்துக்கு பிரியமான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்று நீங்க நினைத்து பாருங்க. ஆமென். தகப்பனே, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை மக்களே, உங்க கரங்களை புகுந்து சொல்லி ஆமென். அப்பா, நாங்கள் மனம் திரும்புவது கேட்ட கனிகளை கொடுக்க ஆமென். கிருபை தாங்க ஆண்டவரே. தாங்கப்பா. இப்பிரபஞ்சத்திற்கு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆமென். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியமாக, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க வாழை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்க முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயன்படுத்துங்க எங்களை அப்பா. பயன்படுத்துங்க ஊழியத்தின் ஆண்டவரே. எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துங்க. ஆமென். ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். கிருபையினால மூடிக்கொள்வீராக.